குஜராத் மாநிலம் கக்கராப்பரில் உள்ள இந்திய அணுசக்தி நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 உலைகளை நாளை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அதேபோல் நாட்டின் முதல் மெகா ஜவுளி மற்றும் ஆடைகள் பூங்கா அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்காததால் தான் வெறுப்புணர்ச்சி பரவுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற நீதி யாத்திரையில் பேசிய அவர் கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே நீதி கிடைப்பதாக விமர்சித்தார். ஹரியானா மாநிலம் மானேசரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்திய அம்மாநில போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். டெல்லி நோக்கி பேரணியை விவசாயிகள் இன்று மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகள் அமைதி காக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் அர்ஜுன் முண்டா கோரிக்கை விடுத்துள்ளார். பிரச்சனை குறித்து தொடர்ந்து பேசி ஒன்றாக தீர்வு காணலாம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஷாம்பு எல்லையில் முகாமிட்டுள்ள விவசாயிகளுக்கு புதிய உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்தன. போராட்டத்தில் தீவிரமாக உள்ள விவசாயிகளுக்கு அவர்களின் சொந்த ஊர்களில் உள்ள உறவினர்கள் டிராக்டர்களின் மூலம் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட முடிவு சட்டவிரோதம் என கூறி தேர்தல் அதிகாரியின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. சண்டிகர் மேயர் தேர்தலில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டத்தின் கலங்கரை விளக்கம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் சட்டப்பிரிவு 142 கீழ் அரிதான அதிகாரத்தை பயன்படுத்தி நியாயத்தை நிலைநிறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் 28ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் பால திறப்பு விழாவிலும் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து நெல்லையில் பாஜக பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள TMS வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையத்தில் மாலை 3 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 4577 புதிய வீடுகள் கட்டவும், சேதமடைந்த 9975 வீடுகளை சீரமைக்கவும் 382 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு வேளாண் பட்ஜெட்டில் பயனில்லாமல் இருக்கலாம், ஆனால் விவசாயிகள் பாராட்டி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் எதிர்க்கட்சிகளின் கடமை பிழை சொல்வதுதான் என விமர்சித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் வரும் 25ஆம் தேதி முதியோருக்கான தனி மருத்துவமனையை பிரதமர் மோடி காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகள் சங்க அலுவலக திறப்பு விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்பது செத்த பாம்புக்கு சமம் என்று செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தோழமை கட்சியிடம் இத்தனை இடங்கள் வேண்டுமென இதுவரை கேட்கவில்லை என்றும் தங்களுக்கான மரியாதையை தோழமை கட்சி கொடுக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தண்டவாள பராமரிப்பு காரணமாக சென்னை திருநெல்வேலி இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேஜஸ் விரைவு ரயில், வைகை விரைவு ரயில் உள்ளிட்ட 6 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்காய ஏற்றுமதி தடை மார்ச் 31 வரை தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெங்காயம் விலை உயர்வை கட்டுப்படுத்த உள்நாட்டில் இருப்பை உறுதி செய்யும் வகையில் வெங்காயம் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கடந்த டிசம்பர் மாதம் தடை விதித்து உத்தரவிட்டது.
ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையின் மிலன் 2024 என்ற போர் பயிற்சி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் இந்திய கடற்படையின் பலதரப்பட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் நடத்திய சாகச நிகழ்ச்சிகள் மெய் சிலிர்க்க வைத்தன. விசாகப்பட்டினத்தில் 9 நாட்களுக்கு நடைபெறும் மிலன் 2024 கடற்படை பயிற்சியில் 50 நாடுகளுக்கு மேல் பங்கேற்கின்றனர். இந்த பயிற்சியில் பங்கேற்க நட்பு நாடுகளில் இருந்து 15 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு கடல் ரோந்து விமானம் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் புவிசார் அரசியல் மாநாட்டில் பங்கேற்க கிரீஸ் பிரதமர் மிட்சோடாக்கிஸ் டெல்லி வந்தடைந்தார். பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் புவிசார் அரசியல் மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் ரயில் நிலையம் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நான்காவது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க்கில் இன்று தொடங்குகின்றன. கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் 3 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 13 மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். டெல்லியில் 2009 முதல் 2023 வரை இடைப்பட்ட காலத்தில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அம்மாநில ஆளுநர் முன்னிலையில் அழிக்கப்பட்டன. மொத்தம் 10,631 கிலோ போதைப் பொருட்களை போலீசார் தீயிலிட்டு கொளுத்தி அழித்தனர். சென்னை செம்மொழி பூங்காவில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை சார்பில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பெற்றது. இதில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு 1,50 லட்சம் ரூபாய் வசூலானதாக கூறப்படுகிறது. இரண்டு நாட்களில் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பாஜகவில் இணைய உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சூசகமாக தெரிவித்துள்ளார். சென்னை பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற சமூக ஊடக பிரிவின் கூட்டத்திற்கு பின் அவர் இதனை தெரிவித்தார். பரமக்குடி பள்ளி சிறுமி கூட்டு வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துள்ளது. மனுதாரர் மீதான குற்றச்சாட்டு மிக தீவிரமானது என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பிரபாகரன் என்பவரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கோட்டையண்ணன் சாமி கோவிலில் நினைவு சின்னங்கள் சிற்பங்களை பாதுகாக்குமாறு தொல்லியல் துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொல்லியல் துறை ஆய்வுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குமாறு ஆட்சியருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் அலுவல் மற்றும் அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் இந்த நல வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் இணைப்பு பாலமாக உள்ள தங்களது பணிகள் தொடரட்டும் என தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மண்ணில் ஆரிய வம்சம் மீண்டும் தமிழர்களை அடிமையாக்கி ஆள நினைப்பதாக மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி கூறினார். சென்னை ராமாபுரத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டு தீர்மானங்கள் குறித்த விளக்க கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா நடைபெறுகிறதா என திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கொத்தூர், தகரக்குப்பம் உள்ளிட்ட வாகன சோதனை சாவடிகளில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் வாகன உரிமையாளர்களின் முகவரியையும் போலீசார் குறித்துக் கொண்டனர். ஷார்ஜாவில் இருந்து திருச்சிக்கு தங்கத்தை பேஸ்ட் வடிவில் ஆடையில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட சுமார் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மேட்டூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழக கர்நாடக காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள பேதாதம்பட்டியில் ரயிலில் தவறி விழுந்து உயிரிழந்த ராணுவ வீரரின் உடல் சக ராணுவ வீரர்களின் இறுதி மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆக்ராவில் இருந்து ரயிலில் வரும்போது நிலை தடுமாறி தவறி விழுந்ததில் ராணுவ வீரர் ஆனந்தன் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உயர்மட்ட பாலம் கட்டுவது குறித்து சேஷநதி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஆய்வு நடத்தினார். பாக்கிள்ளனூர் கல்பாதூர் கிராமங்களுக்கு இடையே பாலம் கட்ட வேண்டும் என 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் விவசாயியிடம் பணத்தை பிட்பாக்கெட் அடித்துக் கொண்டு தப்ப முயன்ற நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ரவி என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு காவல் நிலையத்தில் இளம்பெண் புகாரின் பேரில் காதலனை போலீசார் கைது செய்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இருவரும் ஒன்றாக உள்ள புகைப்படத்தை பேஸ்புக்கில் பதிவிடுவேன் என காதலன் கவியரசு மிரட்டியதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தமிழகம், கேரளா, கர்நாடக உயரதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை சரக டிஐஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டவிரோத செயல்கள், போதைப்பொருள் ஊடுருவலை தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் ஹோட்டல் ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் லாபகமாக திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இலங்கையனூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரின் ஸ்பிளெண்டர் பிளஸ் பைக்கை திருடிச் சென்ற நபர்களை புகாரின் பேரில் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு கிராமத்தைச் சேர்ந்த இளம் பெண் வழக்கறிஞர் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் அப்பகுதியினர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். பாலசுப்ரமணி சிவபாக்கியம் தம்பதியின் மகள் திவ்யா சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அஜீஸ் நகரில் விளையாட்டு மைதானத்தில் பேருந்து நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரித்துள்ளனர். குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் ஆகியவற்றை திரும்ப ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் குமரகோட்டம் முருகன் கோவிலில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி விருந்தில் ஆட்சியர் கலைச்செல்வி மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்தினார். இதில் 2வது பந்தியிலேயே உணவு காலியானதால் உணவருந்த வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை சிறையில் சென்று விசாரிக்க அனுமதி கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற விசாரணை முடிந்த பிறகு அமலாக்கத்துறை மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பட்டியலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை பொறுத்தே மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மாயமான ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இதனிடையே மாயமான மல்லாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராதிகா புர்கா அணிந்து கொண்டு ஆட்டோவில் ஏறிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன கொக்கூர் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமச்சந்திரன், செந்தில்குமார், மாதவன், ரஞ்சித் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கீழமுக்கூட்டு பகுதியில் அனுமதியின்றி அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனரை போலீசார் அகற்றியதால் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் பேனர் வைக்கப்பட்டதால் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நெடுஞ்சாலை நடுவே உள்ள தடுப்பில் கோதுமை ஏற்றி வந்த லாரி மோதி கவிழ்ந்தது. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தினர். திருச்சி
திருச்சி NITயில் பிப்ரவரி 22 முதல் 25ஆம் தேதி வரை பிரக்யான் தொழில்நுட்ப விழா நடைபெற உள்ளதாக தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குனர் அகிலா தெரிவித்துள்ளார். அதில் சர்வதேச அளவில் நேரடியாக 3000 மாணவர்களும் இணையதளம் வழியாக 10,000 மாணவர்களும் பங்கேற்க உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளத்தால் சாலை மற்றும் பாலம் சேதமடைந்ததால் ஊருக்குள் பேருந்து வரவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பொத்தக்காலன் விளை கிராமத்தில் மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். சரவணன் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற மாசி மாத திருவிழாவில் ட்ரம் சிவமணி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த ட்ரம் சிவமணியுடன் பக்தர்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மத்திய சிறுபான்மை துறையில் கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம் உள்ளிட்டவற்றில் 5 ஆண்டுகளில் 144 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவறான தகவல்களை கூறி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். வேலூர் VIT பல்கலைக்கழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 12 லேப்டாப்களை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராமுவை கைது செய்த காட்பாடி போலீசார் அவரிடமிருந்து லேப்டாப்களை பறிமுதல் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளதாக விழுப்புரத்தைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வேளாண் நிதிநிலை குறித்து செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. இதை அறியாமல் ஓட்டுநர் லாரியை ஓட்டிச் சென்றதால் சாலையில் விழுந்த வைக்கோல் கட்டுகள் தீப்பிடித்து எரிந்தன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பழமையான கொடிமரங்கள் மற்றும் யாழி சிலைகள் மாயமான விவகாரம் தொடர்பாக சிலை கடத்தல் பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். சிலை கடத்தல் பிரிவு துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் விஷாரம் அருகே வெட்டப்பட்ட பழைய ஆலமரத்தை வேறு இடத்தில் நட முயற்சி செய்த மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உரிய அனுமதி பெறாத போதை மறுவாழ்வு மையத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக மறுவாழ்வு மையம் செயல்படுவதாக புகார் எழுந்த நிலையில் பூட்டி சீல் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியின் திட்டங்களை கடைக்கோடி தமிழன் வரை எடுத்துச் செல்ல அண்ணாமலை தவறிவிட்டதாக நடிகரும் பாஜக நிர்வாகியுமான SP சேகர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் இதனை தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி SP அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு 2 பெண்கள் மனு அளித்துள்ளனர். கணவர் வீட்டு குடும்ப சொத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க நினைத்த நிலையில் அவர்கள் கொலை செய்து விடுவோம் என மிரட்டுவதாக அப்பெண்கள் புகார் அளித்துள்ளனர். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி சிங்கப்பூரில் தொடங்கியது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே விமான சாகசங்களை பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். தங்களுக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக விராட் கோலி, அனுஷ்கா சர்மா ஜோடி தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 15ஆம் தேதி தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்றும் குழந்தைக்கு ஆகாய் என பெயரிட்டுள்ளதாகவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விராட் கோலி தெரிவித்துள்ளார்.
ஸ்டார் தம்பதியான தீபிகா படுகோன் மற்றும் ரன்வீர் சிங் ஆகியோர் தங்களின் முதல் குழந்தையை எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமணம் முடிந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை தீபிகா படுகோன் கர்ப்பமாகி இருப்பதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. சின்னத்திரை நடிகை ஆலியா மானசாவும் நடிகர் சஞ்சீவும் விவாகரத்து செய்துவிட்டதாக சிலர் வதந்தி பரப்பிய நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து நடிகை ஆலியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பாதுகாப்பு பணிக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மாசி மக பெருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் பஞ்சமூர்த்திகளுடன் விருதகிரீஸ்வரர் வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற மாசி மாத திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வில் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் அரோகரா கோஷங்கள் முழங்க பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு யானை வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட 55 கிலோ எடை கொண்ட வெள்ளி சப்பரம் மகாஜன சங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. சப்பரத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. காரைக்காலில் உள்ள மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 201ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் மற்றும் 4 மினராக்களிலும் கொடியேற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அடுத்த கரிசல்பட்டியில் உள்ள ஹஜ்ரத் பீர் சுல்தான் ஒலியுல்லா தர்காவில் 874ஆம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் சாதி மத வேறுபாடின்றி பலரும் கலந்து கொண்டனர். கூகுள் மேப் மூலமாக வானிலை அறிவிப்புகளை தெரிந்து கொள்ளும் புதிய அம்சத்தை கூகுள் அறிமுகம் செய்துள்ளது. இதில் தற்போதைய அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையுடன் சேர்த்து 1 மணி நேரத்திற்கும் தினசரி வானிலை முன்னறிவிப்பு போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்படும். OnePlus நிறுவனம் தனது புதிய ஸ்மார்ட் வாட்ச் மாடலுக்கான டீசரை வெளியிட்டுள்ளது. புதிய OnePlus Watch 2 மாடல் அதன் முந்தைய வெர்ஷனை விட மேம்பட்ட அம்சங்களை கொண்டிருக்கும் என தெரிகிறது. OnePlus Watch 2 மாடலில் ஹோம் பட்டன் மற்றும் சுழலும் கிரவுன் வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. IQ நிறுவனத்தின் புதிய IQ Z9 5G ஸ்மார்ட் போன் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இரட்டை பிரைமரி கேமரா, OIS வசதி மற்றும் பின்புற பேனலில் பேட்டர்ன் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதிகளுடன் அறிமுகமாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.